டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சைக்காலஜில அதிக மதிப்பெண் பெறுவதற்கு பல மெட்டீரியலை வாங்கி ப்ரிப்பேர் பண்றதை விட முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் வினாக்களுடைய கண்டென்ட் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பாக சைக்காலஜில அதிக மதிப்பெண் பெற முடியும். அந்த வகையில இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வினா எண் 21. ஃப்ராய்டின் உளவியல் வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் இன் டேஷ் கட்டத்தில் மகிழ்ச்சி வாயின் மையப்பகுதியில் உள்ளது. இன் டேஷ் ஸ்டேஜ் த பிளெஷர் இஸ் சென்டர்ட் இன் த ரீஜன் ஆஃப் த மவுத் பேஸ்ட் ஆன் ஃப்ராய்ட்ஸ் தியரி த ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட். இதற்கான சரியான விடை ஏ. சுவைத்தல் நிலை ஓரல் ஸ்டேஜ். சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாட்டின்படி மனித வளர்ச்சியானது 5 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதியில் இன்பம் அல்லது மகிழ்ச்சி மையம் கொண்டிருக்கும். சுவைத்தல் நிலை ஓரல் ஸ்டேஜ். இந்த நிலையில் குழந்தையின் முக்கிய இன்பம் மற்றும் உலகம் குறித்த அனுபவம் வாய் வழியாகவே நிகழ்கிறது. 5. ஆனல் ஸ்டேஜ் 1.5 3. ஆணுறுப்பு நிலை ஃபாலிக் ஸ்டேஜ் 3 6. மறைநிலை லேட்டன்சி ஸ்டேஜ் 6 12. இனப்பெருக்க நிலை ஜெனிட்டல் ஸ்டேஜ் 12 வயதுக்கு மேல். 22. தொழிற்சார் வழிகாட்டல் சங்கம் அமைந்துள்ள இடம். The Vocational Guidance Association is situated at. இதற்கான சரியான விடை டி. அமெரிக்கா USA. தொழிற்சார் வழிகாட்டல் இயக்கம் முதலில் அமெரிக்காவில் தொடங்கியது. 1908இல் பிராங்க் பார்சன்ஸ் என்பவரால் பாஸ்டன் நகரில் தொழில் வழிகாட்டுதல் அலுவலகம் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1913இல் தேசிய தொழிற்சார் வழிகாட்டல் சங்கம் NVGA அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. 23. விளைவு பற்றிய அறிவு வழிவகுப்பது டேஷ். இதற்கான சரியான விடை பி. மேம்படும் கற்றல் ப்ரொமோட்டிங் லேர்னிங். கல்வி உளவியலில் விளைவு பற்றிய அறிவு என்பது ஒரு மாணவர் தான் செய்த செயலின் அல்லது கற்றலின் முடிவை தவறு அல்லது சரி என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதை குறிக்கும். 24. சார்நிலை மாறியை டேஷ் மாறி எனவும் அறியலாம். டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் ஆல்சோ நோன் as a டேஷ் வேரியபிள். உளவியல் சோதனைகளில் ஒரு தூண்டலுக்கு ஸ்டிமுலஸ் மாணவர் அல்லது நபர் அளிக்கும் எதிர்வினை அல்லது துலங்கல் ரெஸ்பான்ஸ் அளவிடப்படுகிறது. இந்த துலங்கல் தூண்டலை சார்ந்திருப்பதால் இது சார்நிலை மாறி அல்லது துலங்கல் மாறி எனப்படுகிறது. 25. மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர். இதற்கான சரியான விடை ஏ. ஐசங். ஐசங் கூற்றுப்படி மெய்நிலை கூறு என்பது இது ஒருவரது வாழ்க்கையில் நிலையானதாகவும் நீண்ட காலம் நீடித்து நிலைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இவர் ஆளுமையை 3 முக்கிய பரிமாணங்களாக பிரித்தார். 1. புறமுகத்தன்மை வெர்சஸ் அகமுகத்தன்மை எக்ஸ்ட்ராவர்ஷன் வெர்சஸ் இன்ட்ராவர்ஷன். 2. மன நரம்பு தளர்ச்சி வெர்சஸ் மனநிலைப்புத்தன்மை நியூராட்டிசிசம் வெர்சஸ் ஸ்டெபிலிட்டி. 3. மனப்பிறழ்வு சைக்காட்டிசிசம். 26. பின்வருவனவற்றுள் எந்த ஒரு வளர்ச்சி நிலை 6 முதல் 12 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்திற்குள் வருகிறது? Which one of the following developmental stages comes under the duration of years between 6 to 12? இதற்கான சரியான விடை சி. பின்குழந்தை பருவம் later childhood. இந்த காலகட்டம் 6 வயதில் தொடங்கி 12 வயது வரை பருவமடைவதற்கு முன்வரை நீடிக்கிறது. இதனை பள்ளி பருவம் ஸ்கூல் ஏஜ் மற்றும் குழு பருவம் கேங் ஏஜ் என்றும் அழைப்பார்கள். குழவி பருவம் இன்ஃபென்சி பிறப்பு முதல் 2 வயது வரை. முன்குழந்தை பருவம் ஏர்லி சைல்ட்ஹுட் 2 அல்லது 3 வயது முதல் 6 வயது வரை. குமர பருவம் அடாலசன்ஸ் 12 அல்லது 13 வயது முதல் 19 அல்லது 20 வயது வரை. இது மன அழுத்தமும் புயலும் நிறைந்த பருவம் பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கப்படுகிறது. 27. கற்பனை இதை பொறுத்தது. இமேஜினேஷன் டிபெண்ட்ஸ் ஆன். இதற்கான சரியான விடை சி. கடந்த கால அனுபவம் மற்றும் கண்டுணர்தல் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்செப்ஷன். உளவியலில் கற்பனை என்பது புலன்களுக்கு முன்னால் இல்லாத ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மனக்கண் முன் கொண்டு வரும் ஒரு மனச்செயலாகும்.
ஏற்கனவே நமது புலன்களால் கண்ட, கேட்ட அல்லது உணர்ந்த விஷயங்களை பெர்செப்ஷனை அடிப்படையாக கொண்டே நமது கடந்த கால அனுபவங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கற்பனைக்கான மூலப்பொருட்களை வழங்குகின்றன. 28. நினைவுபடுத்துதல் என்பது டேஷ் முறையில் அறிவை தேடுதலாகும். ரிமெம்பரிங் இஸ் டேஷ் ப்ராசஸ் ஆஃப் மென்டல் சர்ச். நினைவுபடுத்துதல் என்பது மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள தகவல்களை தேடி எடுக்கும் ஒரு செயல்மிகு ஆக்டிவ் முயற்சியாகும். மூளையானது பொருத்தமான குறிப்புகளை பயன்படுத்தி கியூஸ் தகவலை நனவு நிலைக்கு கொண்டு வருகிறது. 29. கவனத்தின் உள்ளடங்கிய 3 காரணிகள். Which 3 things are included in attention? இதற்கான சரியான விடை சி. பொருளை தேர்ந்தெடுத்தல், ஆயத்த நிலை, ஊக்கம். Selection of objects, readiness and motivation. உளவியலில் கவனம் என்பது ஒரு தூண்டலை மட்டும் தேர்ந்தெடுத்து அதன் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதாகும். கவனம் தன்னிச்சையாக நிகழாமல் சில குறிப்பிட்ட காரணிகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. 1. பொருளை தேர்ந்தெடுத்தல். 2. ஆயத்த நிலை. 3. ஊக்கம். 30. ஐசெங் கூற்றுப்படி உளப்பாங்கு என்பது டேஷை குறிக்கிறது. அக்கார்டிங் டு ஐசெங், டெம்பரமெண்ட் டினோட்ஸ். இதற்கான சரியான விடை ஏ. மனவெழுச்சி, இமோஷன்ஸ். ஐசெங் மனித ஆளுமையை 4 முக்கிய கூறுகளாக பிரித்து விளக்குகிறார். 1. மனவெழுச்சி. 2. நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். 3. உடற்கட்டு, ஃபிசிக். 4. பண்பு அல்லது விருப்பம். எனவே உளப்பாங்கு என்றாலே அது உணர்ச்சிகள் மற்றும் மனவெழுச்சிகளுடன் நேரடி தொடர்புடையது. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல சந்திப்போம். நன்றி.